ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ இன்னுமே அட்வான்ஸாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? ஆப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே HTML, CSS அண்ட் பைத்தான்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து படித்தோம். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஒரு பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா பைத்தானோட ஃபுல் பேசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் வரலாம். ஏன்னா வந்து ஃபுல் டூல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம பைத்தான் கோட் வச்சு பண்ணுறதுனால நம்ம பைத்தானோட பேசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன். ஓகேவா? பட் இருந்தாலுமே நம்ம கரெக்டாக படிக்கிறத ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஓகேவா? உங்களுக்கு நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது எப்படி கோட் பண்ணணும், எப்படி எதில் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருந்தேன். பட் இருந்தாலுமே W3 ஸ்கூல்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி தந்திருந்தேன். இதில் நீங்கள் எக்ஸசைஸ் போய் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கான வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு பேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பேஜில் சரி அந்த இடத்துல போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு சில ஸ்கோர்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கோர்ஸ் வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் அவங்களே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கோர்ஸை பொறுத்து உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஒரு 2 பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேக்கர் ரேங்க். ஓகேவா? ஹேக்கர் ரேங்க். இந்த ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய கோடிங் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் டெவலப்பர். ஓகேவா? கம்பெனிஸ் வந்து லாகின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு யூசருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே வந்து ஆப்ஷன் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து டெவலப்பராக போய் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். ஓகே, எனக்கு வந்து ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் அதனால கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து பைத்தானில் ஆல்மோஸ்ட் 3 ஸ்டார்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் இது பண்ணி ரொம்ப நாள் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயர் இருக்கும். ஓகேவா? 1 இயருக்கு முன்னாடி வந்து நான் இது பண்ணேன். நான் என்னோட பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 81.67 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது பாயிண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன். அதாவது இதுக்கு அடுத்து வந்து கோல்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? 26% தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து இங்கே பாருங்களேன், அன்சால்வ்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், ரேங்க் வந்து 7,33,700 ரேங்க்ல இருக்கேன். பட் இதில் வந்து நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பாருங்களேன், இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 ஸ்டார்ஸ். நான் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சில்வர் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டார் வந்து கோல்டு. ஓகேவா? அந்த ஸ்டாரை நம்ம நிறைய ஸ்கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பைத்தானோட பேசிக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் இதோட மெத்தட்ஸ் எப்படி இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும். இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பில்ட் என்ன பண்ணணுமா, அல்லது பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸா, எரர், அப்புறம் டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் படி நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன், கெட் யூ ரோல் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கான ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே வேலிடான சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஸோ வந்து இது என்னோட ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து லீட் கோட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? லீட் கோட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து ஹேக்கர் ரேங்கோட இன்னும் அட்வான்ஸான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய கம்பெனிஸ் வந்து டாப் லிஸ்ட்டில் இருப்பாங்களா, ஸோ அவங்கள வந்து ஈஸியாக வந்து இங்கேருந்தே நம்மளுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த லீட் கோட். ஓகேவா? நம்ம ஹேக்கர் ரேங்க்ல பார்த்ததோட இன்னும் அட்வான்ஸான கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்களேன், இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி, அல்லது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஓகேவா?
அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ரூமில் 4 பேர் இருக்காங்க, ஓகேவா? அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் கொலைகாரங்க, ஓகேவா? அது வந்து கோட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரோல் கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க வந்து வீட்டு வேலைக்காரங்க, ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட், ஒருத்தவங்க ஒய்ஃப், ஒருத்தவங்க ஹஸ்பண்டோட அப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி கொடுத்து, அந்த இதில் ஒரு க்ளவுஸ் இருக்குது. அந்த க்ளவுஸில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த வந்து யார் பண்ணியிருப்பா? இப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கலாக பயங்கரமாக திங்க் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஒரு செக்யூரிட்டி லாக் கொடுத்து இந்த லாக்கோட பாஸ்வேர்டு மாதிரி ஒரு கொடுப்பாங்க. பட் அதை என்கிரிப்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீட் கோடில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 2 சப்ஸ் 2 விஷயங்களை சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கோட் எழுதலாம். பட் நீங்கள் பைத்தானில் மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் வரும், ஓகேவா? பைத்தான் 3 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணும். இதிலிருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நீங்கள் வந்து நம்ம சொல்லித்தர கூட ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம சொல்லித்தரதை மட்டும் கேட்டுட்டு போகாமல் இது நீங்கள் எங்கெங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம சேனல் அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை நிறைய பேரை, அதுவும் ஃப்யூச்சரில் அப்படின்னா நம்மகிட்ட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து படிக்கிறவங்க கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து முக்கியமான ஒரு சில இன்ஸ்டியூட்டோட இன்டர்வியூக்கு நம்ம அனுப்புவோம், ஓகேவா? அந்த மாதிரி ஐடியாஸ் நான் வச்சுருக்கேன். பட் இப்போ பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ வந்து அவ்வளவா நம்மளுக்கு வந்து இமெயில்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? பட் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு 1 லேக் 2 லேக் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அவங்களே நிறைய தேடி வருவாங்க. ஏன்னா மெயினாக நம்ம வந்து எஜுகேஷன் சேனல், ஓகேவா? நம்மள்ட்ட இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு வந்து நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓகேவா? சின்ன சின்ன பிகினர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நம்மகிட்ட வரலாம். ஸோ அப்படி வரவங்கள்ட்ட நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்மகிட்ட வந்து கோட் லேர்ன் பண்ணவங்க நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்லேருந்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டவங்கள தான் நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஃப்யூச்சரில் எப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம், ஓகேவா? பண்ணும்போது நம்ம பேசிக்கில் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தவங்கள நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சேனலில் என்ன மோட்டிவில் ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அண்ட் அந்த ரன் ஆகிற மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த தான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக ஆப் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஆப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் அட்வான்ஸாக நம்ம ஆப் டெவலப்மெண்ட் படிக்கணும். ஸோ அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே ஆப் டெவலப்மெண்ட் வரும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கான வீடியோஸ் வந்து அடுத்தது நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருமானு கேட்டால் கிடையாது. ட்ரேடிங்கோட கான்செப்ட்ஸ் போயிட்டுருக்கு. ட்ரேடிங் பற்றின விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன்னா வந்து மார்க்கெட் இருக்கிற டைமில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியல, ஓகேவா? அது ஒரே ரீசனால தான் நம்ம வந்து ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஒன் டே கண்டிப்பாக ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகும். ஸோ ஓகே, வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.